வெயில் காலங்களில் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த வெந்தயக்களியை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியையும் உளுந்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 கப் அளவு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மறுபடியும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எண்ணெயை வந்து ஒரே அடியாக அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வெந்துருச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு அந்த களியை தொட்டு பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் பக்குவம்.